இந்த காணொலியை பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்குள்ள வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திம்மராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த நாடுவனப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாடுவனப்பள்ளியில் ஒரு மலை இருக்கு. அந்த ஊர் பக்கத்துலேயே ஒரு மலை இருக்கு. அந்த மலையில கோட்டை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலையில மாசத்துக்கு இந்த பௌர்ணமி வரும்போது கிரிவலம் நடக்குது பாருங்க. அந்த கிரிவலம் இந்த இடத்துல, அதாவது இந்த நாடுவனப்பள்ளி கிராமத்துல கிரிவலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சு முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம் முடிஞ்சிருக்கு. இப்போ வர்ற பௌர்ணமிக்கு 4வது கிரிவலம் நடக்க போகுது. అందరికీ నమస్కారం. మా ఊరు నాడవనపల్లి. మా పేరు కీరప్ప నాయుడు. కృష్ణగిరి మావట్టం యాపనపల్లి వండ్రియం నాడవనపల్లి పంచాయతీ గ్రామం. ఇక్కడ మాది కోట ఉంది. కోట పైన లింగం పెట్టినాము. ఆ లింగం పైన మేము తిరునామల్ గిరివలం చుట్టేసి ఇక్కడ మేము చుట్టా ఉన్నాం. గిరివలం 3 నెలలకి టార్చ్ చేసినాం గిరివలం చుట్టేదానికి. காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயில் நாடுவனப்பள்ளி ஸ்ரீ திம்மராய சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலிருந்து கிரிவலம் ஆரம்பித்து மலையை சுற்றி வராங்க. இங்கே கிரிவலத்துக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நாடுவனப்பள்ளி கிராமம் ஒரு சர்வசாதாரண கிராமம் அல்ல, பல வரலாறு சிறப்புமிக்க கிராமம். மலை அடிவாரத்தில் சுற்றியும் பல கோயில்கள் இருக்குது. மலை உச்சியில் பழங்காலத்து கோட்டை சுவர் ஒன்று இருக்குது. மலையின் உச்சியில் தீபத்தூண் இருக்குது. இந்த தீபத்தூணில் திருவண்ணாமலை தீப திருநாள் அன்று இங்கும் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது. மற்றும் ஒரு நாள் தெலுங்கு வருட பிறப்பன்று தீபம் ஏற்றப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வருஷத்துக்கு 2 முறை அந்த தூணில் தீபம் ஏற்றப்படுது. இதையெல்லாம் தாண்டி சிவபெருமானுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரி நாளன்று சுற்றுமுற்று பகுதி ஊர்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஊரில் வெகு சிறப்பான விசேஷத்துடன் மகா சிவராத்திரியை ஊர் பொதுமக்கள் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி நாளோட முந்தைய நாளில் யோகி நாரியப்பா சுவாமி ஆசிரமத்தில் பூஜைகள் நடத்தி அன்னதானம் வழங்கப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்க வரலாறு இருக்கிறதால ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்னைக்கு கிரிவலம் வரலாம்னு பொதுமக்கள் விருப்பப்படி கிரிவலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தெய்வீக கிராமத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த இன்னும் பல விசேஷங்களில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டுங்க. வீடியோவுக்கு ஐப் கேட்டால் ஐப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இவங்க கிரிவலம் வரும் மலைக்கு ஏறலாம். மலை உச்சியில் இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.